ரதியக்கா அடுப்படியில் இன்றைக்கி அக்கா பழைய சோறுக்கு இந்த கூட்டு ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். இதை எப்படி செய்வோம் பாருங்கள். 3 மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் தான் எடுத்துருக்கேன். 2 பச்சை மிளகாய். இதை பொடியாக கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அக்கா பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன். அந்த பச்சை மிளகாய் கீத்துக்கு தான் போட்டு வச்சுருக்கிறேன். அது வாய்க்கு எடுத்து கடிச்சிக்கிறதுக்கு பழைய சோறுக்கு சூப்பராக இருக்கும். இதை இப்போ அக்கா வடை சட்டியில் கொஞ்சமாக ஆயில் வச்சுருக்கிறேன். இந்த ஆயில் வந்து காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிட்டு மீதி கொஞ்சமாக இருக்குது. ஏன்னா ஒரே நாளில் நம்ம யூஸ் பண்ணிடணும். ஒரு 2 டேஸில் யூஸ் பண்ணிடுவேன். அப்படியே வச்சுருக்கக்கூடாது. அதேமாதிரி பழைய ஆயில் யூஸ் பண்ணும்போது நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிச்சா பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நம்ம எல்லாத்தையுமே மொத்தமாகவே போட்டுடணும். இதே வெங்காய பச்சை மிளகாயை ஒன்றடியாக போட்டுருவோம். இந்த டிஷ்ஷை பண்ணி பழைய இதாக சால்ட்டு பாருங்கள் அக்கா எவ்வளோ போடுறேன். ஆனியனுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இந்த டிஷ்ஷை பண்ணி பழைய சோறு ஊற்றி வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குண்டானா சாப்பிட்ணும். பழைய சோறு ரொம்ப 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 பிடிக்கும். இது கிராமத்தில் எங்கள் பாட்டியுடைய வதக்கல். வெங்காயம் பச்சை மிளகாய் இதுக்கு மெயினான டிஷ்ஷு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போடுவேன். இதுக்கு மெயினான பொருள் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ ஆனியன் வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் பாருங்கள், ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். இது இன்னும் காரத்துக்கு அந்த சால்ட்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், மிளகாத்தூள் ரொம்ப டேஸ்டி கொடுக்கும். இப்போ தான் இதனுடைய மெயின் கேரக்டரே இப்போ தான் வரப்போகுது. இங்கே பாருங்கள், 4 கருவாடு, சாலை மீன் கிடையாது, கருவாடு கழுவி வச்சுருக்கிறேன்க்கா. நல்லா உரசி இந்த மேலே உள்ளதை எடுத்துடணும். இதை தேய்ச்சே கழுவிடணும். சொரப்பாக உங்கள் வீட்டில் ஒரு மண் சட்டி இல்லைனாலும் சொரப்பான ஒரு கிண்ணம், சில்வர் கிண்ணத்தை எடுத்து நல்லா தேய்ச்சிங்கன்னா அந்த மேலே உள்ளதை வந்துடும். அது வந்தால் தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும்னு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க. அவ்வளோதான். இந்த அளவு வெங்காயத்துக்கு அக்கா வந்து 4 கருவாடு எடுத்துருக்குது. இந்த கருவாடு இந்த ஆயிலே வெந்துடும். அது பீஸாக நம்ம நல்லா பிச்சுட்டு முள் மட்டும் எடுத்து வெளியே போட்டுட்டு அப்படியும் போடலாம். மேலே பீஸாக பிச்சியும் எடுத்துகிட்டு போடுவாங்க சின்ன குழந்தைங்க சாப்பிட்லாம். இது நாங்கள் பெரியவங்க தான். இந்த கருவாடை அப்படியே இந்த முதல் மரியாதை படத்தில் மாதிரி அப்படியே எடுத்து கடித்து சாப்பிட்ருக்காலாம். முள்ளெல்லாம் தூரப்பட மாட்டேன். இது நல்லா வதக்கிடணும். நல்லா கருவாடு போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஆயில் கூட கொஞ்சம் தான் ஊற்றிருக்கோம். அதிலே மொறு இந்த கருவாடு வெந்துடும். அப்போ அந்த ஆனியனும் மொறுப்புக்கு வந்துடும். கருவாடு வேகிறது நம்மளுக்கு அதில் தான் தெரியும். இன்னும் கொஞ்சம் வதக்கும். கொஞ்சம் ஸ்பீடு வச்சாலும் அடுப்பை நம்ம கையெடுக்காமல் வதக்கி கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா இந்த கருவாடு வதக்கல் நல்லா அந்த வெங்காயமும் அந்த கருவாடும் சேர்ந்து வந்துடும். இந்த முழுசாக தான் இருக்குது கருவாடு. அப்படி பீஸ் ஆனாலும் பயப்பட தேவையில்லை. பெரியவங்க சாப்பிடும்போது, குழந்தைங்களுக்குனா அந்த நடுவில் உள்ள முள்ளை எடுத்துகிட்டு நம்ம வாஷ் பண்ணும்போதே நல்லா ஊறி இருக்கும். அப்போ முள்ளை எடுத்துகிட்டு மேலே உள்ள சதையெல்லாம் பிச்சு போட்டு குழந்தைங்களுக்கு பச்சை மிளகாய் இல்லாமல் லைட்டாக மிளகாத்தூள் தூவி வறுத்து கொடுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டு குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்க. இப்போது ஆனியனும் கருவாடும் நல்லா வதங்கி வந்தது உங்களுக்கே தெரியும். இங்கே பாருங்கள், பக்கத்தில் எடுத்துக்காங்க. பார்த்தீங்களா, நல்லா கருவாடும் வதங்கியிருக்கும். எண்ணெயாக பிரிஞ்சு வருது பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இந்த டிஷ்ஷு ஃபினிஷ் ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இதை செஞ்சு ஒரு குண்டானில் பழைய சோறை ஊற்றி தயிரை ஊற்றி இதை ஓரமாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த டிஷ்ஷு செய்யும் போதே நம்மளுக்கு ஸ்ட்ரீட்டு ஃபுல்லாக மணக்கும்பா. வெறும் பிளாட்டு மட்டும் மணக்காது, ஸ்ட்ரீட்டு ஃபுல்லாக மணக்கும். செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு அக்கா கமெண்டில் சொல்லுங்கள் எப்படின்னு சொல்லி. இந்த வெயில் காலம் ஃபுல்லாகவே எங்கள் வீட்டில் மார்னிங்கு பழைய சோறு. குழந்தைங்களுக்கும் அதை வச்சு கொடுத்து பழக்கிட்டோம். அவங்களும் சாப்பிட்ருவாங்க. தேங்க்யூ. செஞ்சு பார்த்துட்டு அக்கா சொல்லுங்கள் கமெண்டில் எப்படி இருந்துச்சு சொல்லி. கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. பழைய சோறுக்கு சைடிஷாக. அப்புறம் வெறும் காய் போடாத பருப்பு குழம்பு, கர்ட் ரைஸு, சூப்பர். தேங்க்யூப்பா.